ஓம் நமச்சிவாய். இன்று நாம் திருநீறு ஏன் அணிய வேண்டும், எவ்வாறு அணிய வேண்டும், எதற்காக அணிய வேண்டும் என்றும் திருநீரின் மகிமைகளையும் பெருமைகளையும் பார்க்கப் போகின்றோம். திருநீரை நாம் விபூதி என்றும் சொல்கின்றோம். கோவிலுக்கு சென்றால் இறைவனை தரிசனம் செய்ததும் தீப ஆராதனை காட்டிவிட்டு பிரசாதமாக திருநீரையும் குங்குமத்தையும் வழங்குவார்கள். சாம்பல் நிறத்தில் இருக்கும் விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டால் தன்னை அறியாமல் ஒரு இறை உணர்வு ஏற்படும். நம் மனம் ஒருநிலைப்படும். இதேபோல் பெரியவர்களுக்கும் சிறியவர்கள் காலில் விழுந்து வணங்கும் போது திருநீர் இட்டு ஆசீர்வாதம் செய்வார்கள். ஏன் திருநீர் நம் சைவ மதத்தில் ருத்ராட்சத்திற்கு அடுத்ததாக உயர்வான பொருளாக கருதப்படுகிறது என்பதை பார்ப்போம். நீரில்லா நெற்றி பால் என திருநீற்றின் பெருமையை ஔவையார் குறிப்பிடுகிறார். இவ்வுலகில் பிறக்கின்ற ஜீவராசிகள் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் கடைசியில் பஞ்சபூதத்தில்தான் ஐக்கியமாக வேண்டும் என்பது இறைவன் விதித்த கட்டளை. அதாவது பிடி சாம்பல்தான் என்ற நிஜத்தை உணர்த்தத்தான் சிவபெருமானை மனதில் நிலைநிறுத்தி திருநீறு அணிகின்றனர். இதனால் மனிதர்களுக்கு இருக்கும் மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவை மெல்ல மெல்ல விலகும். நம் வாழ்க்கையின் கடைசியில் என்ன ஆகப் போகின்றோம் என்ற நினைவு நம்மிடத்தில் எப்போதும் இருந்தால் இந்த உலகில் உள்ள எந்த ஜீவராசிக்கும் தீங்கு விளைவிக்காமல் அனைத்து உயிர்களுடன் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருநீறு பூசுகின்றோம். நம் வாழ்வு நிலையற்றது என்பதை உணர்ந்தால் அகங்காரம் நீங்குவதோடு மனம் தூய்மை பெறும். விபூதிக்கு உயர்ந்த செல்வம் என்று பொருள். சிவன் அருளை காட்டிலும் உயர்ந்த செல்வம் இல்லை என்பதுதான் விபூதி சொல்லும் தத்துவம். விபூதிக்கு திருநீறு, பொடி, வெந்நீர், திருச்சாம்பல், பஞ்சாட்கரம், புண்ணிய சாந்து போன்ற வேறு பெயர்கள் உள்ளது. இது தீவினைகளை அளிக்கும், உயிர்களின் மல மாசுகளை கழுவும், நமது உடலையும் உயிரையும் கவசமாய் நின்று காக்கும், அறியாமையை அகற்றி ஞானத்தை தரும், நம் முன்ஜென்ம பாவங்களை பஸ்மமாக்கும், யான் எனது என்ற அறியாமை நீங்கும். எனவே சிவ சின்னமாகிய திருநீரை நாம் தெய்வத்தை போல் மதிக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் என்ற 11 பாடல்கள் கொண்ட அருந்தமிழ் மாலை ஒன்றை பாடியுள்ளார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. மதுரையில் கூன் பாண்டியனின் வெப்பு நோயை சிவபெருமான் அருளோடு திருநீர் பூசி குணப்படுத்தினார் திருஞான சம்பந்தர். இறைவனின் திருவருளாய் எண்ணி அணிவித்த திருநீற்றினை மந்திரம் போன்று நினைத்ததை கொடுத்து காக்கும் எனவும், உலகில் வாழ்கின்ற உயிர்கள் அணிகின்ற உயர்ந்த பொருள் எனவும், இறை அருளை நமக்கு தரக்கூடியது எனவும், சைவ நூல்களில் புகழ்ந்து கூறப்பட்டது எனவும், சைவ சிவ ஆகமங்களில் புகழப்பட்டது எனவும், இறைவன் உயிரை பற்றியுள்ள அழுக்கு என்பதனை நினைவூட்டுவதாய் உள்ளது எனவும் குறிப்பிடுகின்றார். மேலும் இத்திருநீற்றினை மதுரை திருக்கோயில் இறைவன் திரு ஆலவாயன் அணிந்துள்ளார் எனவும் குறிப்பிடுகின்றார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் எனவும், நீரு மெய்ப்பூசி நிறை சடைத்தால நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி எனவும் கூறுகின்றார். மாணிக்க வாசகரோ சிவபெருமானை நோக்கி பூசுவதும் வெந்நீர் என்று தனது திருவாசகத்தில் திருச்சாளர் பதிகத்தில் பாடியுள்ளார். திருநாவுக்கரசு நாயனாரின் தீராத வயிற்றுவலியை அவரது தமக்கை திலகவதி திருநீரை வயிற்றுப்பகுதியில் தடவச் செய்துதான் குணப்படுத்தினார். திருநாவுக்கரசு சுவாமிகளோ திருநீர் பூசியவர்களை கண்டால் சிவபெருமானை கண்டது போல் மகிழ்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கிறார். 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் பெரிய புராணமோ திருநீருக்காக உயிரினை விட்ட அடியார்கள் பட்டு பலரை குறிப்பிடுகின்றது. திருநீர் பூசினால் தலை துண்டிக்கப்படும் என்ற சட்டம் இருந்த காலத்தில் மன்னனான தன் கணவருக்கு தெரியாமல் மார்பில் திருநீர் பூசியிருந்த மங்கையர்க்கரசியாரை
மங்கையர்க்கு தனியரசி என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். தன் எதிரி திருநீர் பூசியிருந்தால் அவனை கொல்வது இறை குற்றம் என்று கொல்லாமல் அவனிடம் வாளை கொடுத்து இறக்கத் துணிந்த ஏனாதி நாயனாரும், வண்ணான் ஒருவன் தலையில் கோடில் கொண்டு சென்ற ஒவ்வொருவன் உடம்பில் பட்டு திருநீறு போன்று காட்சியளித்ததால் வண்ணான் என்றும் பாராமல் அவன் காலடியில் விழுந்து வணங்கிய மன்னன் சேரமான் பெருமான் நாயனாரும், திருநீறு பூசி சிவனடியார் போல் வேடமிட்டு வந்து வஞ்சகமாக கொடுவாளால் தன்னை குத்திய முத்தநாதன் என்ற தீயவனை சிவனடியார் வேடத்தில் இருந்ததால் ஊர் எல்லை வரை சென்று விட்டுவிட்டு வரும்படி பணித்த மெய்ப்பொருள் நாயனாரும் சைவ சமயத்தில் திருநீற்றிற்கு எவ்வளவு உயிர் வைத்துள்ளனர் என்பதை இதன் மூலம் அறியலாம். பூசி நீர்போல் உள்ளும் மனிதர்கள் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது விபூதி பூசுபவர்களை அது தனது வெண்மையைப் போல் மாற்றுகிறது என்று குறிப்பிடுகிறார். எந்த பொருளை எரித்தாலும் அது கரியாகி பின்னர் சாம்பலாகும். சாம்பலை மேற்கொண்டு எரிக்க முடியாது. இதன் மூலம் வாழ்வின் முடிவை உணர்த்துகிறது. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு படி சாம்பல் ஆவதை சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது திருநீரை எவ்வாறு அணிய வேண்டும் என்பதை பார்ப்போம். வெள்ளையான திருநீற்றை பட்டு பையிலோ அல்லது சம்புடத்திலோ வைத்துக்கொண்டு அணிய வேண்டும். வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ நின்று அணியலாம். நிலத்தில் சிந்தாத வண்ணம் வானத்தை நோக்கி அண்ணாந்து நமச்சிவாயா சிவசிவா என்றும் சிவாய நம என்றும் சொல்லி வலக்கையில் நடுவிரல், ஆட்காட்டி விரல், மோதிர விரல் ஆகிய 3 விரல்களாலும் தொட்டு நெற்றியில் அணிதல் வேண்டும். திருநீர் நிலத்தில் சிந்தக்கூடாது. அப்படி சிந்திவிட்டால் உடனே எடுத்துவிட்டு அந்த இடத்தை பிறர் பாதம் படுவதற்கு முன் துடைத்தெடுக்க வேண்டும். நடந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ திருநீர் பூசக்கூடாது. சிவனடியார்களும் பெரியவர்களும் திருநீர் தந்தால் விழுந்து வணங்கி எழுந்து கும்பிட்டு 2 கைகளாலும் நீட்டி வாங்க வேண்டும். நீர் கலவாத பொடியாக திருநீற்றை அணியலாம். இதை உத்தூலனம் என்பர். நீர் கலந்து முக்குறியாக நடு 3 விரல்களால் பதித்து 3 கோடுகளாக அணிவதை திரிபுண்டரம் என்பர். ஹோமம் செய்த நீற்றினை நெய்யில் குலைத்து அணிதல் ரசை என்பர். ஆணவம், கண்மம், மாயை என்னும் 3 மலங்களை நீக்கும் என்பதனால்தான் 3 கோடுகளாக திரிபுண்டரமாக திருநீற்றை அணிகின்றோம். 2 கடை புருவ எல்லை வரை அணிய வேண்டும். பரமசிவனுடைய அக்னி போன்ற திருமேனியில் இயல்பாக பூத்ததுதான் அனாதியான விபூதி. பின்பு தேவர் முதலாகிய சராசரங்களையெல்லாம் இறுதி காலத்தில் திருநீராக்கி தம்முடைய திருமேனியில் தருத்தி அருளினாரே அது ஆதி விபூதி. அருக்கம்புல் போன்ற பொருட்களை மட்டுமே உண்டு புண்ணிய நதிகள், தீர்த்தங்கள், முனிவர்கள் மேலான தேவர்கள் வாசம் செய்யும் அங்கங்களுடன் தேவலோகத்தில் இருக்கின்ற காமதேனுவின் குலமானதாலும் பசுவின் சாணத்திற்கு மகத்துவம் அதிகம். சைவ சமயத்தோரின் அடையாளம் திருநீரும் ருத்ராட்சமும் தான். சைவ சித்தாந்த கூற்றுப்படி திருநீரை 4 வகையாக பிரிக்கலாம். கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம். கல்பம் என்பது கன்றை என்ற தாய்ப்பசுவின் சாணத்தை பூமியில் விழாமல் தாமரை இலையில் எடுத்து மேலுள்ள வலிவை நீக்கிவிட்டு பஞ்சகவ்யம் விட்டு பிசைந்து உருண்டைகளாக்கி சிவாகினியில் விட்டு பக்குவமாக வெந்த பின்பு எடுத்து புது பானையிலிட்டு அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு விளைவித்த விபூதி அணிந்து கொண்டால் மரண துக்கம் நீங்கி மோட்சம் அடையலாம். அணுகல்பம் காடுகளிலும் விளைச்சல் நிலங்களிலும் கிடைக்கும் பசுஞ்சாணங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுவது அணுகல்ப திருநீர். உபகல்பம் மாட்டுத் தொழுவத்தில் அல்லது மாடுகள் மேயும் இடங்களிலிருந்து எடுத்த சாணத்தை காட்டுத் தீயில் எரித்து பின்பு சிவாகினியில் எரித்து எடுக்கப்படுவது உபகல்ப திருநீர் எனப்படும். அகல்பம் அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்து எடுக்கப்படுவது அகல்ப திருநீர் எனப்படும். சிவபெருமானின் 5 முகங்களிலிருந்து பஞ்ச பசுகள் தோன்றுவிக்கப்பட்டு அதன் சாணத்திலிருந்து 5 வகையான திருநீர் தயாரிக்கப்படுகின்றது. 1. இரச்சை. சிவனது ஈசானிய முகத்திலிருந்து சுமனை என்ற பசு தோன்றியது. இது சிவப்பு நிறமுடையது. இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கும் திருநீர் இரச்சை எனப்படுகிறது. 2. சாரம். சிவனது தற்புருஷ முகத்திலிருந்து சுசீலை என்ற பசு தோன்றியது. இது வெள்ளை நிறமுடையது.
இதன் சாணத்திலிருந்து தயாரிக்கும் திருநீர் சாரம் என்று அழைக்கப்படுகிறது. பஸ்மம். சிவபெருமானின் அகோர முகத்திலிருந்து பஸ்மம் என்ற பசு தோன்றியது. இதுவும் வெண்ணிறமுடையது. இப்பசுவின் சாணத்திலிருந்து கிடைக்கும் திருநீர் பஸ்மம் என்று அழைக்கப்படுகிறது. பசிதம். சிவபெருமானின் வாமதேவ முகத்திலிருந்து பத்திரை என்ற பசு தோன்றியது. இது வெண்ணிறமுடையது. இப்பசுவின் சாணத்திலிருந்து கிடைக்கும் திருநீர் பசிதம் என்று அழைக்கப்படுகிறது. விபூதி. சிவனின் சத்யோஜாத முகத்திலிருந்து தந்தை என்கின்ற பசு தோன்றியது. இது கபில நிறத்தினை உடையது. இப்பசுவின் சாணத்திலிருந்து கிடைக்கும் திருநீரை விபூதி என்று அழைக்கப்படுகிறது. திருநீறு அணிவது என்பது மாசற்ற சுத்த சாந்த நிலைக்கு அடையாளமாகும். புருவ நடுவே தியான நிலையில் ஆத்ம பிரகாசம் உள்ளது. அப்பகுதியில் முக்கோண வடிவாக எறிவதை யோகியர் என்பர். அவ்விடத்தில் தியானம் ஊன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சந்தனம், குங்குமம், திருநீறு, திருமண் முதலியவற்றை இட்டுக்கொள்வர். புருவ நடுவின் மேல் சகஸ்ரத்தில் துரிய வெளியுள்ளது. அவ்விடத்தில் மூன்றாவது கண் தோன்றுவதை குறிக்கவே சந்தனம், குங்குமம் போன்றவற்றை இடுவர். இரு புருவங்களின் நடுப்பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வலை உள்ளது. இதன் மூலமாகத்தான் மனிதர்களை எளிதாக மனவசியம் செய்ய முடியும். இதை தடுக்கத்தான் அங்கே சந்தனம், குங்குமம் போன்றவற்றை இட்டுக்கொண்டனர் நம் முன்னோர்கள். மற்றொரு காரணம் என்னவென்றால், மனித உடலில் நெற்றி என்பது மிக முக்கிய பாகம். இதன் வழியாக அதிகமான சக்திகள் வெளிப்படும். உள்ளிழுக்கவும் வெளியே தள்ளவும் செய்யும். சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீறு செவ்வனே செய்யும். இதனால்தான் நெற்றியில் பூசுகிறார்கள். மற்றவர்களின் பார்வையில் வெளிப்படும் சக்திகளுக்கும் அவர்களுக்கு தெரியாமையே நெற்றி வழியாக அதிகம் கவரப்படும். அவர்களை தன்னிலை மறந்து எளிதாக வசப்படுத்தி விடலாம். மனோ தத்துவம், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்றவற்றிலும் இங்கே பார்வையும் மன எண்ணங்களும் முக்கியத்துவம் வகிக்கிறது. கண்ணேறி என்று சொல்லப்படும் தேவையில்லாத எண்ணங்கள் ஊடுருவதை திருநீறு தடுக்கிறது. ஆஞ்ஞா தியானம் செய்பவர்களுக்கு உடல் வெப்பம் அதிகரிக்கும். அந்நேரம் சூடு தனியே இங்கே சந்தனம் பூசுவார்கள். மருத்துவ ரீதியாக உடலுக்கு மிக முக்கியமான ஹார்மோன் சுரக்கும் பிட்யூட்ரி சுரப்பையை தூண்டச் செய்யும் இடம் இந்த நெற்றியாகும். பொதுவாக எரிவது என்றால் தீயோடு எரிவது. தீ இல்லாமல் வெறும் கனலால் எரிவதை நீறுதல் என்பார்கள். சுண்ணாம்பு தயாரிக்க சிப்பி தோடையும் வெறும் நீரையும் சேர்க்கும்போது அது நீரத் துவங்கும், கொதிக்கும். நெருப்பு இல்லாமல் புகையும். அதில் நெருப்பு இல்லை. ஒரு வகை வேதிவினை. அதை நீறுதல் என்பார்கள். அதை போல நீட்டி எடுக்கப்பட்டதுதான் திருநீறு. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். திருநீற்றின் பெருமையை அறிந்து மந்திரம் கூறி அணியாமல் வெறுமனே இட்டுக்கொண்டாலும் நன்மை கிடைக்கும் என்று சைவ நூல்கள் கூறப்படுகின்றன. ஒரு முறை பாவங்கள் செய்த ஒருவன் இறந்து போனான். அவன் வளர்த்த நாய் ஒன்று வாசலில் இருந்த சாம்பலில் புரண்டு எழுந்து அவன் மீது நடந்து சென்றது. அப்போது அந்த கால்களில் இருந்த சாம்பல் அவன் உடலில் பட்டது. அவன் உடலில் திருநீர் இருப்பதை அணிந்த யம தூதர்கள் விலகினர். அவனுடைய உயிரினை சிவகணங்கள் கைலாயத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனால்தான் இறந்தவுடன் நெற்றியில் திருநீரில் பட்டை போடுகின்றனர். நம் உடலில் திருநீரை 18 இடங்களில் அணியலாம். 1 தலை உச்சி, 2 நெற்றி, 3 மார்பு, 4 தொப்புளுக்கு மேல், 5 இடது தோள், 6 வலது தோள், 7 இடது கையின் நடுவிரல், 8 வலது கையின் நடுவில், 9 இடது மணிக்கட்டு, 10 வலது மணிக்கட்டு, 11 இடது இடுப்பு, 12 வலது இடுப்பு, 13 இடது கால்விரல், 14 வலது கால்விரல், 15 முதுகுக்கு, 16 கழுத்து முழுவதும், 17 வலது காலில் ஒரு பொட்டு, 18 இடது காலில் ஒரு பொட்டு. அடியார்களுக்கு தீட்சை அளிக்கும் போது மந்திரம் மோதி நீரில் குலைத்த திருநீரை எப்படி அணிய வேண்டும், எங்கெங்கு அணிய வேண்டும் என்பதுதான் முதல் பாடமாக சொல்லித் தருவார்கள். திருநீரை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. வைதிக விபூதி, அதாவது யாகங்களில் பெறப்பட்டது. சைவ விபூதி. யாகங்களில் உண்டான சாம்பலை அடியார்கள் திருநீராக பூசிக்கொள்கின்றனர். கெட்ட சக்திகள் அண்டாமல் இருக்க யாக குண்டங்களில் இருக்கும் மண்ணை வீட்டு வாசப்படியில் ஒரு துணியில் கட்டி வைக்கின்றனர். திருநீரானது நல்ல அதிர்வுகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது. சைவ சமயத்தின் அடையாளமாக மட்டுமில்லாமல் தெய்வீக ஆற்றல் தரும் புனித சின்னமாகவும் திருநீர் பூசப்படுகின்றது.
விபூதி ஒரு சிறந்த கிருமி நாசினி என்றும் அதனால் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. விபூதியை ஜபம், மந்திரத்தல், எந்திரங்கள், மருத்துவம் என்று பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தும் விதத்தை அகத்திய மாமுனி அகத்தியர் பரிபூரணம் என்ற நூலில் விளக்கியிருக்கிறார். இதை படிப்பவர்கள் விபூதியின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள். திருநீரை மோதிர விரலால் எடுப்பது சிறந்தது என்றும் காலை மாலை பூஜைக்கு முன்னரும் பூஜைக்கு பின்னரும் வெளியே கிளம்பும் போதும் இரவு படுக்கும் போதும் தரிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். திருநீற்றை கொடுப்பவர் செய்த தவப்பலன் மற்றும் பூஜா பலன்கள் அதை வாங்குவோர்க்கும் போய் சேர்ந்துவிடும். எனவே தியானத்தில் சிறந்த உயர் நலன்கள் உள்ளவர்களிடம் மட்டுமே விபூதியை பெற வேண்டும் என்கிறார் அகத்தியர். ரூம் ரீம் சிம்ரா என்று சொல்லி பெரியவர்களிடம் திருநீர் வாங்கினால் அவர்களின் பரிபூரண ஆசியை பெறலாம் என்றும் கூறுகிறார். கோவில்களில் சிலர் திருநீர் அணிவிப்பதை பார்த்திருப்போம். அவ்வாறு செய்யும்போது நம்மை விட மூத்தவர்களுக்கு, அதாவது பெரியவர்களுக்கு அணிவிக்கக்கூடாது. சிவனடியார்களும் தீட்சை பெற்றவர்களும் தான் பிறருக்கு திருநீர் அணிவிக்க வேண்டும். திருநீர் ஆன்மீக பலத்திற்கு மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நலத்திற்கும் உகந்தது என்கிறது அறிவியல். நெற்றியில் பட்டை போடுவதை சிலர் அநாகரிகமாக நினைக்கின்றனர். தற்போதுள்ள இளம்பெண்கள் குங்குமம் வைப்பதையே தவிர்க்கின்றனர். பலரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் பயந்து திருநீரை பூச மறுக்கின்றனர். இந்துக்களின் சாஸ்திரப்படி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெறி நெற்றியிலும் இருக்கக்கூடாது. ருத்ராட்சமும் திருநீரும் நமது அடையாளம். பெண்கள் வெளியே செல்லும்போது திருநீர் அணிந்து செல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள தைரியம் கண்களிலும் முகத்திலும் பிரதிபலிக்கும். கெட்டவர்களும் கெட்ட சக்திகளும் உங்களுடன் நெருங்க மாட்டார்கள். உங்களை அரண் போல் காக்கும் திருநீர். குழந்தைகளுக்கும் சிறு வயது முதலே திருநீர் அணியும் பழக்கத்தை ஏற்படுத்தி சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.